Hi, welcome to holisticinvestment.in. SBI Life சாரல் ஜீவன் பீமா பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு ரிலையபிள் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் இது கொடுக்குமா அப்படின்றத இந்த வீடியோல நம்ம இன்டெப்தா இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பட் இது அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்பிஐ லைஃப் சாரல் ஜீவன் பீமா பிளான்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். இது ஒரு இண்டிவிஜுவல் நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் பியூர் ரிஸ்க் ப்ரீமியம் ப்ராடக்ட். அண்ட் இந்த பாலிசியோட சில கீ ஃபீச்சர்ஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஒரு ஸ்டாண்டர்ட் டேர்ம் பிளான்லேயே உங்களால் வாங்கிக்க முடியும். இதில் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. சிங்கிள், ரெகுலர் இல்லை லிமிடெட் பீரியட் 5 or 10 years அந்த மாதிரி இது ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரொம்ப கிளியராகவே ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்மே பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 கீழே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வைவல் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட்னு மற்ற பாலிசியில் இருக்கிற மாதிரி இதில் கிடையாது. டெத் பெனிஃபிட் மட்டும்தான். அதுவும் ரெகுலர் அண்ட் லிமிடெட் ப்ரீமியம் பாலிசி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அண்ட் சிங்கிள் ப்ரீமியம் பாலிசி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டெத் பெனிஃபிட்டோ டிஃபர் ஆகும். டெத் பெனிஃபிட்ன்றதே பாலிசி ஹோல்டர் சப்போஸ் பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லினா நாமினி இல்லை அந்த பெனிஃபிஷியரி இல்லை லீகல் ஹேருக்கு வந்து கிடைக்கிற ஒரு சம் அஷ்யூர்ட் தான் வந்துட்டு லம்சம் அமௌண்ட் தான் டெத் பெனிஃபிட். இது ரெகுலர் அண்ட் லிமிடெட் ப்ரீமியம் பேமெண்ட் பாலிசியாக இருந்துச்சுன்னா இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் தெரியுது பார்த்தீங்களா 3 ஆப்ஷன். இதில் எது ஹையராக இருக்கோ அது வந்து டைம் ஆஃப் டெத் அப்போ எது ஹையராக இருக்கோ அது டெத் பெனிஃபிட்டாக கிடைக்கும். இதே சிங்கிள் ப்ரீமியம் பாலிசியில் இந்த 2 ஆப்ஷனில் எது ஹையராக இருக்குது வேல்யூவோ அது வந்து டெத் பெனிஃபிட்டாக கிடைக்கும். இதான் இதில் இருக்க பெனிஃபிட்ஸ். இப்போ இந்த பாலிசியில் இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்தவித காம்ப்ளெக்சிட்டி கிடையாது. அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரீமியமும் இருக்குது. இதுலேயே நம்மளுக்கு எசென்ஷியல் லைஃப் கவரேஜும் கிடைக்குது. அண்ட் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பியூர் டேர்ம் பாலிசியும் தேவைப்படுது அண்ட் அதுவும் லோவர் சம்மர்ஷனில் தேவைப்படுதுன்னா இந்த பாலிசி உங்களுக்கு ப்ராப்ளி ரொம்ப ஐடியலாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான சரண்டர் பெனிஃபிட்டோ லோன் ஃபெசிலிட்டியோ இதில் அவைலபிள் கிடையாது. அண்ட் உங்கள் மேக்ஸிமம் சம்மர்ஷனுமே 25 lakhs கேப் பண்ணிடுறாங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா சில பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 35-year-old மேல் வந்து இந்த பாலிசியை 20 lakhs சம் அஷ்யூர்டோட இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். பாலிசி டேர்ம் 30 years. ஆனுவலாக அவங்க கட்ட போகிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 11,480 rupees. ஸோ பாலிசி ஹோல்டர் பாலிசி டேர்ம் வீரத்துக்குள்ளேயே பாஸ் பண்ணிட்டாங்க, சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா 20 lakhs சம் அஷ்யூர்ட் நாமினி இல்லை பெனிஃபிஷியரிக்கு அவங்களுக்கு டெத் பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஸோ இதில் வேற எந்த பெனிஃபிட்டோ இல்லை போனஸஸோ இந்த பாலிசியில் கிடையாது. பிகாஸ் இது ஒரு பியூர் டேர்ம் பாலிசி. இது சில பேருக்கு லிமிட்டடாக தெரியலாம். ஏன்னா மற்ற பாலிசியில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்படிலாம் கிடைக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரீமியம் ரிட்டர்ன் கிடைக்கிற பாலிசிஸ் இல்லை ப்ராஃபிட் பார்ட்டிசிபேஷன் இருக்க பாலிசிஸ் வந்து டிப்பிக்கலி ஒரு ஹையர் ப்ரீமியம் வந்து எதிர்பார்ப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி சேம் கவரேஜ்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அதுவும் சஃபிஷியன்ட் கவரேஜோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப எசென்ஷியல் உங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனுக்காக. அண்ட் இந்த பாலிசி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பாலிசி ஏதோ மாடரேட் சம் அஷ்யூர்டுக்கு ஏற்ற மாதிரி தேடுற இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷனாக நம்ம சொல்லலாம். ஸோ ஓகே, இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணால் எந்த ப்ரீமியம் பெட்டராக இருக்கும்? சிங்கிள் ப்ரீமியமா, லிமிடெட் பேவா, இல்லை ரெகுலர் பேவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது எதுக்கு நம்ம சிங்கிள் ப்ரீமியம் இல்லை லிமிடெட் பீரியட் பேமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம்? ஏன்னா ரெகுலர் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் ஒரு ஸ்மார்ட்டர் சாய்ஸாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்கிள் ப்ரீமியமில் நீங்கள் எடுத்தோடனே ஒரு ஹெஃப்டி அமௌண்ட் வந்து அப்ஃப்ரண்ட்டாக பேமெண்ட் பண்ணிடணும். இது உங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டியை லிமிட் பண்ணிடுது. இன்னொன்று லிமிடெட் பீரியட் பிளான் பார்த்தீங்கன்னா கன்வீனியண்ட்டாக தெரியல அவங்களுக்கு. பட் இதுவுமே ஹையர் ப்ரீமியம்ஸோட வரதுனால உங்களுக்கு மோர் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் தான் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. பட் நீங்கள் இதே ரெகுலர் ப்ரீமியம் வந்து டேர்ம் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பேமெண்ட்டும் ஓவர் டைம் மேனேஜபிளாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து மற்ற எதுக்காவது யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீ அப் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து பொட்டென்ஷியல் இருக்குது. ஒரு லார்ஜ் அமௌண்ட்டை சிங்கிள் லிமிடெட் ப்ரீமியமில் எடுத்தோடனே லாக்இன் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெகுலர் பேமெண்ட்டில் நீங்கள் ஆஃப் பண்ணலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன முன்னாடி இந்த சிங்கிள் லிமிடெட் ப்ரீமியம் விட இது கம்மி தான். அண்ட் இந்த ரிமைனிங் அமௌண்ட்டை நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு ஏற்ற ரிஸ்க் டாலரன்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் பொட்டென்ஷியலி நல்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ணலாம். டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றதே ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் நம்ம ஃபேமிலிக்கு செக்யூர் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு பிக் பேமெண்ட்டாக பண்ணி அந்த ஹியூஜ் அமௌண்ட்டை லாக்இன் பண்ணாமல் ஒரு ஸ்டெடி கவரேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
இது மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் க்ரோ ஆகிறதுக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு பொட்டென்ஷியல் கொடுக்குது. இந்த பாலிசியோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா? எஸ்பிஐ லைஃப் சாரல் ஜீவன் பீமா பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் IRDAI இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அப்படின்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு எசென்ஷியல் லைஃப் கவரேஜை சிம்பிளிஃபைட் டேர்ம்ஸில் கொடுக்கறதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்க ஒரு பிளான். இந்த பிளானோட எய்மே பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு ப்ராடர் ரேஞ்ச் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஆக்சசபிளாக இருக்கணும். எஸ்பெஷலி ரெகுலர் இன்கம் டாக்குமெண்டேஷன் இல்லாதவங்களுக்குமே இது ஆக்சசபிளாக இருக்கணுன்றது தான் இவங்களோட எய்ம். அண்ட் இந்த பிளான் வந்து உங்களுக்கு ஒரு பியூர் லைஃப் கவர், எந்த சேவிங் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் காம்பனன்ட் இல்லாமல் கொடுக்கறதுனால இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆப்ஷனாக நம்ம பார்க்கலாம். அது அஃபோர்டபுள், நோ ஃப்ரில் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் நீங்கள் இதில் ரெகுலர் ப்ரீமியம் ஆப்ட் பண்ணும்போது சிங்கிள் அண்ட் லிமிடெட் ப்ரீமியம்க்கு பதிலாக உங்களோட பேமெண்ட்டும் ரொம்ப இன்னும் மேனேஜபிளாக இருக்கும். உங்கள் ஃபண்ட்ஸ் ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் மற்ற இன்னும் ஹையர் ரிட்டர்ன் ஆப்ஷன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பொட்டென்ஷியலும் இதில் கொடுக்குது. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது சப்போஸ் பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டாங்க, நாமினிக்கு ஒரு லம்ப் சம் பே அவுட்டுமே கிடைக்குது. இது வந்து ஒரு எசென்ஷியல் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை நம்மளுக்கு என்ஷோர் பண்ணி கொடுக்குது. இந்த பாலிசியில் ஒரு லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த மேக்ஸிமம் சம் வச்சு 25 lakhsலேயே கேப் பண்ணுறது தான். ஒரு ஹையர் கவரேஜ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மற்ற பியூர் டேர்ம் பாலிசி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறதே நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். பட் மற்றபடி இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஜென்ரலாக வர்த்தான ஒரு விஷயம் தான். இந்த பாலிசியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸை நம்ம செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் நம்ம பெட்டராக இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். அண்ட் நல்ல ஒரு அவுட்கம், டிசைரபிள் அவுட்கம் பார்க்கலாம். ஏன்னா ட்ரெடிஷ்னல் பாலிசி எதில் வந்து இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கிற பாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. இன்சூரன்ஸுமே எசென்ஷியல் கவரேஜ் இருக்காது, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு டிசைரபிள் அவுட்கமாக பார்க்கலாம். ஸோ இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜென்ரலி செப்பரேட்டாக வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அட்வைசபிள். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.